தடைகளை நீக்கி போடுகிற நம்முடைய ஆண்டவராக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக மீகாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின் ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். நம்முடைய ஆண்டவர் நமக்கு முன்பாக நடந்து போகிறவர். வேதம் ஒவ்வொரு பகுதிகளிலும் சொல்லி கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு கூட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி கூட பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரேல் ஜனங்களுக்கு வாக்கு கொடுத்து அவ்விதமாகவே செய்தார். அவர் முன்பாக போவார் என்று சொன்னால் தடைகள் தானாக மாறிவிடும். ஏனென்றால் தேவனுடைய வல்லமைக்கு முன்பாக எதுவுமே நிற்க முடியாது. அந்த சராசரங்களை படைத்தவர் நம்முடைய தேவன் தானே. எப்படி அது எதிர்த்து நிற்க முடியும்? மலைகளாக இருக்கலாம், பர்வதங்களாக இருக்கலாம், எரிகோவை போல பெரிய மதில்களாக இருக்கலாம், செங்கடலாக இருக்கலாம். கர்த்தர் நமக்கு முன்பாக போவார் என்று சொன்னால் நிச்சயமாகவே அவைகள் வழி கொடுத்துத்தான் ஆக வேண்டும். இல்லாத பட்சத்திலே அவைகள் வழி கொடுக்காது, விலகாது, அப்படியே தான் இருக்கும். இன்று நம்முடைய வாழ்க்கையில நமக்கு முன்பாக கர்த்தர் போகிறாரா? அவரை பின்பற்றுகிறோமா? அவருக்கு பின்பாக நாம் போகிறோமா? இதுதான் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். நமக்கு முன்பாக கர்த்தர் போவார் என்று சொன்னால் தடைகள் மாறும், இல்லாவிட்டால் தடைகளாகத்தான் இருக்கும். அநேக நேரம் அநேக காரியங்களில் அநேக விதத்தில் நாம் பேசும்போதுதான் எல்லாம் தடையாகவே இருக்குது. எல்லாம் எதை எடுத்தாலும் நஷ்டம், எதை எடுத்தாலும் முடியல, வாய்க்க மாட்டேங்குது, கைக்குடி வர மாட்டேங்குது, கல்யாணத்துக்கு முயற்சி எடுக்கிறோம், ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. பல விதத்துல பல காரியங்களை குறிச்சு பேசுவாங்க. ஆனால் கர்த்தர் முன்பாக போகிறாரா? ஒரு அருமையான சகோதரன், அவன் வெளிநாட்டிலே இருக்கிறான். அவனுக்கு கிடைத்த அந்த லீவு நாட்களிலே சொந்த இடத்திற்கு வரும் பொழுது அவனுக்கு திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கிறாங்க. திருமணம் பண்ணி மீண்டுமாய் ஃபாரின் போகிறான். போன உடனே எப்படியாவது தன் மனைவியை அங்க கூட்டிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஆசை. ஆனால் அதற்கான தடைகள் ஒன்றுமே காரியங்கள் வாய்க்கவில்லை. திரும்ப அவன் தான் வந்து போக முடிகிறது ஒழிய மனைவி அந்த குறித்த நாட்டிற்குள் கூட போக முடியவில்லை. ஆனால் திருப்பி குழந்தையும் பிறந்திருக்கிறது. 2 பேரும் எப்படியாவது கொண்டு வந்து விட வேண்டும், தன்னோடு இருக்க வைக்க வேண்டும் என்று அவனுக்கு ஆசை, விருப்பம். அதுதானே நல்லது. இந்த சகோதரியும் முயற்சி எடுத்து பார்க்கிறாள், ஒண்ணுமே நடக்கவில்லை. அப்படி என்ன செய்வதென்று புரியவில்லை. ஆனால் அவன் அங்க இருக்கிறான். இந்த சகோதரி என்ன பண்ணுகிறாள்? இந்த விசா அப்ளை பண்ண காரியங்கள்ல பல முறை ரிஜெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு முறை இந்த வசனம் அவளோடு பேச ஆரம்பிச்சது. ஆண்டவர் தடைகள் எல்லாம் மாற்றுவேன்னு சொல்லியிருக்கிறார. எப்படி மாற்றுவான்னு சொல்லும்போது அவர் முன்பாக போகும் பொழுது நடந்து போகிற தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறான்னு சொன்னது போல கர்த்தர் நடந்து போனா யோர்தான் கூட பின்னிட்டு திரும்பும். ஏன் கர்த்தர் எனக்கு முன்பாக போனா அந்த விசா கிடைக்கக்கூடிய இந்த காரியத்திலும் அந்த அதிகாரியுடைய கண்களில் தயவு கிடைச்சி என்னுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகாதபடி அது விசா கிடைக்குமென்னு சொல்ல அந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணிட்டு திரும்பவும் அப்ளை பண்ணி அந்த காரியத்தை செய்யும் பொழுது இந்த அருமையான சகோதரிக்கு அவருடைய குழந்தைக்கு விசா கிடைக்குது. கொஞ்ச நாட்களிலே விமானத்திலே பறந்து தன்னுடைய கணவனோடு போய் அந்த தேசத்திலே குடியிருக்கக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தாராம். எவ்வளவு பெரிய தேவன் பாருங்கள். தோற்று போன காரியங்கள், ரிஜெக்ட் ஆன அந்த விசா அப்ளிகேஷன் மீண்டுமாய் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். காரணம் ஏன் தெரியுமா? அந்த சகோதரி என்ன ஜெபித்தார்கள்? நீங்க எனக்கு முன்னாடி போங்கப்பா, இயேசுப்பா நீங்க முன்னாடி போய் இதை எனக்கு செய்து கொடுங்கன்னு ஒரு சின்ன ஜெபம். இயேசு முன்பாக போனார், அவ்வளவுதான். அவர் முன்பாக போனால் கோணலானவைகள் எல்லாம் செவ்வையாய் மாறிவிடுமே, கரடு மரடானவைகள் எல்லாம் சமமாகிவிடுமே, பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்பட்டு விடுமே, எல்லாவற்றும் அவர் கூட இருந்து நடத்த ஆரம்பித்து விடுவார். உங்கள் வாழ்க்கையில இயேசு முன்பாக போகிறாரா? இல்லாவிட்டால் இன்று கேளுங்க, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில எல்லா இடங்களும் நீர் முன்பாக போங்க, எங்களோடு கூட இருங்க. நிச்சயமாகவே அவருக்கு அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுத்து அதை அவ்விதமாகவே முன்பாக போவார். நம்முடைய காரியங்கள் எல்லாம் தடைகள் மாறி ஜெயமாக இருக்கும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, தடைகளை தகர்த்தெறிகிற தேவனாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இதனால் இந்த செய்தியை கேட்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில் அநேக தடைகள் இருக்கலாம், கோணலான பாதைகள் இருக்கலாம், கரடுமுரடான பாதைகளாக இருக்கலாம், முட்கள் நிறைந்த பாதைகளாக இருக்கலாம். கடக்க முடியவில்லையே, அதை தாண்டுவதற்கு பலன் இல்லையே, என்ன செய்வது என்று தத்தளித்துக் கொண்டிருக்கலாம். எத்தனையோ முறை முயற்சி எடுத்து விட்டேன், இனி அவ்வளவுதான் என்று சொல்லி போட்டுவிட்டு சோர்ந்து அமர்ந்திருக்கலாம், அல்லது புலம்பிக் கொண்டிருக்கலாம். என் தேவன் தன் நாளிலே நினைவு கூர்ந்து நீர் முன்பாக சொல்லும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொருவரும் நீங்க முன்பாக சொல்லுங்க ஆண்டவரே, நாங்கள் பின்பற்றுகிறோம் என்கிற அந்த ஒரு சிந்தைக்குள்ளே, தீர்மானத்துக்குள்ளே அப்படிப்பட்ட ஜெபங்களை ஏற்கக்கூடிய அந்த கிருபைகளை கொடுத்து நடத்துவீராக. செய்வதற்காய் ஸ்தோத்திரம், நீர் முன்பாக செல்வதற்காய் ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். வாழ்க்கையில் ஆண்டவரை முன்பாக போகும்படிய அனுமதியுங்கள். நாம் அவரை பின்பற்றுவோம்.
இதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிற இந்த சிந்தனையோடு செய்யும் பொழுது நிச்சயமாகவே தடைகள் மாறுவதை நாம் பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையின் ஜெயமாக இருக்கும். சிந்தனையோடு நாளை தொடர்வோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.